மகனே, நல்ல நட்பு தானாக நிகழும் மாயம் அல்ல, அது கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கலை. அர்ஜுனன் குருக்ஷேத்திரத்தில் உடைந்தான். அவன் பலவீனத்தை மறைக்கவில்லை, அதை கிருஷ்ணன் மதித்தான். நட்பு அப்படித்தான் ஆரம்பிக்கிறது, சரியான கேள்வியுடன். சரியான கேள்விகள் மேலோட்டத்தை உடைக்கும். கிருஷ்ணன் துணிந்து போர் என்று உடனே சொல்லவில்லை. முதலில் அர்ஜுனன் துக்கத்தை கேட்க இடம் கொடுத்தான். சைஸ், நேர்மை என்றால் துக்கத்துக்கும் இடம் கொடுப்பது. எல்லாம் சரியா என்ற போலி மகிழ்ச்சி வேண்டாம். கிருஷ்ணன் துக்கத்தை மறுக்கவில்லை, அதிலிருந்து வழிகாட்டினான். மௌனம் முக்கியம். கீதைக்கு முன் கிருஷ்ணன் பேசவில்லை, கேட்டான். நல்ல நண்பன் பதிலளிப்பதற்கு முன் இருப்பான். நீ உள்ளுக்குள் எவ்வளவு ஆழமாக போகிறாயோ அவ்வளவு மற்றவர்களும் உன்னுடன் ஆழமாக வருவார்கள். கிருஷ்ணன் உலகத்தை மட்டும் அறிந்தவன் அல்ல, தன்னை அறிந்தவன். அதிகமாக பேசாதே. கிருஷ்ணன் எல்லா ஞானத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லவில்லை, தயார் உள்ள மனத்திற்கே சொன்னான். வித்தியாசத்திற்கும் இடம் கொடு. கிருஷ்ணன் ஒரே நேரத்தில் தெய்வம், ரதசாரதி, குழந்தை. கீதையே சொல்கிறது, யாரும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாரும் உள்ளுக்குள் பயந்தவர்கள்தான். மகாவீரன் அர்ஜுனனின் கைகளே நடுங்கின. அதனால் கருணை எப்போதும் பாதுகாப்பானது. இந்த உலகம் நிலையற்றது, குளிர்ந்தது. அதனால்தான் கீதையின் மையம் இதுதான். உறவுகளில் வெப்பத்தை உருவாக்கு. கௌதம் முடிவில் சொல்கிறான், நல்ல நண்பன் என்பவன் உன்னை மாற்ற